ஆக்சிடென்ட் போல ப்ரோ. அப்படின்னா போறதுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கலான்னு ஊட்டி வரைக்கும் போலான்னு இருக்கோங்க. ஸோ இந்த பிளானை போட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ சங்கர் தாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. ப்ரோ இங்கே பேச காட்டுங்க ப்ரோ. ஸோ வந்து விளாக் பண்ணும்போது யாரு என்ன அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காட்டி ஹெல்மெட்லாம் போட்டு கிளம்பிட்டாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பைக் எடுத்துட்டு ஊட்டிக்கு போயிட்டு டீ குடிக்க போறோங்க. டீ குடிக்க தானே போறோம், வேற எங்கேயாச்சும் போறோமா? டீ குடிக்க போறோம். எப்படி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணிட்டு தாங்க போறோம் பைக்ல. ஸோ என்னென்ன பைக்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 2 பைக்ல போறோம். ஸோ அது என்னென்னு காட்டுறேங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த GT 650ல போறோம். பார்க்கவே சில்வர் கலர்ல செமையா இருக்குல்ல. ஆல்ரெடி நம்ம இதை வச்சு வீடியோ போட்டிருக்கோம். என்ன வீடியோன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூக் இருக்குல்லங்க, தினேஷ் ப்ரோவோட டியூக்கு. ஸோ இதையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை வச்சு நம்ம இப்போ வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். அது என்ன வீடியோன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போகலான்னு ஒரு பிளான் போட்டு யார் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே சங்கர், அதுக்கப்புறம் அந்த ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் ப்ரோ தான் போகிறோம். மொத்தம் 4 பேர் போகிறோம். ஒருத்தர் கூப்பிட்டோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூனை குறுக்கால போயிடுச்சு அப்படி அது இதுன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாரு. அது யாருன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ப்ரோ இங்கே ஹாய் சொல்லுங்க ப்ரோ. சரி மோட்டோ விளாக் செட்டப்பை காட்டுவோம். சிபிஎஸ்சி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பண்ணியிருக்க மோட்டோ விளாக் செட்டப்பு. மைக்கெல்லாம் போட்டு எல்லாமே தரமாக பண்ணியாச்சு. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஸோ எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு தெரில. மோட்டோ விளாக் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஹெல்மெட்டு, கோப்ரோ, மைக் அடாப்டர் எல்லாமே காசு சேர்த்து வாங்கியாச்சு. ஸோ இன்னைக்கு அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஊட்டி வரைக்கும் போகிறோம். ஸோ அதை அப்படியே விளாக் பண்ணுவோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா பூனை குறுக்கால போயிருச்சு, பள்ளி என் மேல உழுந்துருச்சு, ரத்தக்கா வாங்கிடும் நான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வராம இருக்காரு. சரிங்க, அப்படியே போக விளாக் கண்டினியூ பண்றேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிபிஎஸ்சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரா பைக் எடுத்துட்டு ஊட்டி வரைக்கும் போறோங்க. நம்ம ஆர்சி வந்து பாத்தீங்கன்னா இங்கே தாங்க நிற்கிது. நம்ம ஏன் ஆர்சியில போல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து இன்னும் ரினியூவல் பண்ணல. ஸோ அதனால தான் ஊட்டிக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு நம்ம ஃப்ரெண்டோட பைக்கில் போகிறோங்க. அப்புறம் நம்ம போவோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன எக்ஸாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரெட் ரூஸ்டர் போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட இன்னொரு நேரம் தெளிவாக சொல்கிறேங்க. கிட்டத்தட்ட இந்த எக்ஸாஸ்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாயா. அப்படி என்னத்துக்காக எவ்வளோ 21,700 ரூபா கொடுத்து இந்த எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. அது எதுக்கு போட்டாங்கன்னு தான் தெரியல. ஆனால் எனக்கு பாத்தீங்கன்னா சவுண்ட் எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்குல்ல. சங்கர் வந்து பாருங்க கண்ணாடியெல்லாம் போட்டு காமெடியா கிளம்பிட்டு இருக்காங்க. போயிட்டு வந்துடுறோம். இப்ப கரெக்டா டைம் சாயந்தரம் 5 மணி ஆகுதுங்க. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் சத்தியமா தரலங்க. எப்பவுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் தாங்க. அதுவும் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல, செம்ம டிராபிக். ஒட்டிட்டானே, ஆக்சிடென்ட் போல ப்ரோ, அதனாலதான் நின்றுருக்காங்க. ஒரு ஆள் விழுந்துட்டாருங்க. அங்க என்ன ஆக்சிடென்ட்னு பாத்தீங்கன்னா எக்ஸல்ல போயிருப்பாரு போல, சரிக்கிட்டு கீழே விழுந்துட்டாருங்க. ஸோ அந்த அண்ணாவை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் நின்றுருக்காங்க. இப்போ நான் ஏன் அதை பார்த்துட்டு அப்படியே நிற்காம வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆல்ரெடி கூட்டமாக இருக்காங்க. யாருமே இல்லைன்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். அவ்வளோ கூட்டமாக இருக்கும் போது நம்ம போயிட்டு என்னத்தைங்க பண்ணுறது? நம்ம ஏதாச்சும் பண்ணோன்னா என்னடா கேமரா வச்சிருக்கியா, அதுக்காக ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு, ஹியூமானிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வேணாங்க. உங்களுக்கே தெரியும், நல்லதே செஞ்சாலும் இந்த உலகத்துல கெட்டதாக தான் போகும். இப்போ நம்ம நேரம் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்னூர்ங்கிற லொகேஷனுக்கு தாங்க போறோம். வண்டியில வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. நம்ம போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா பெட்ரோல் அடிச்சுட்டு தாங்க நம்ம போற மாதிரி இருக்கும். சரி, ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் பார்த்தா உடனே நிறுத்தி அடிச்சிருவோம். நம்ம இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோ விளாகிங் பண்றோம். அதாவது பைக் எடுத்துட்டு நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற மாதிரி வீடியோ இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஊட்டிக்கு. நம்ம ஒரு 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தாங்க ஏறி இருக்கு. திரும்ப நம்ம வரும்போது பெட்ரோல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னன்னு பார்த்துட்டு நம்ம பெட்ரோல் அடிச்சுக்கலாங்க. போலீஸ் பிடிப்பாங்களா அவரை ஊட்டியில்?
நம்ம தினேஷ் ப்ரோவோட சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி தாங்க. ஊட்டியில எங்க ப்ரோ உங்க ஊரு? குன்னூர். இப்ப நம்ம அங்கதாங்க போறோம். வீட்டுக்கு போறோமான்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு போல, சும்மா போயிட்டு டீ குடிச்சிட்டு வர போறோங்க. அதான் பிளானு. எங்க போறதுன்னு தெரியலங்க. சங்கர் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஜிடில வந்துட்டு இருக்காங்க பொறுமையா. இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ பாய் இருக்கு. சரி டீ குடிச்சிட்டு போலான்னு தோணுது. ஆனா இதுக்கு ரொம்ப லேட்டா போனா இருட்டிடும்லங்க, அதுக்கப்புறம் பிளாக் பண்ணா நல்லா இருக்காது. அதனால யோசிக்கிறேங்க, நிறுத்தாம நம்ம ஊட்டிக்கு போயிட்டு அங்க போய் டீ குடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க. ஆனா இப்பயே டீ கடையெல்லாம் பார்த்தா டெம்ட் ஆகுதுங்க. இங்க இருந்து கரெக்டா 50 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. இன்னும் நம்ம எப்படியும் ஒரு மணி நேரத்துக்குள்ள ரீச் ஆயிரும். அதாவது 6-6:15 ரீச் ஆயிரும் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. நம்ம ஓரளவு ஆவரேஜான ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கோம். எப்படியும் ஒரு 6க்குள்ள ரீச் ஆயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் போனா இருட்டாயிரும்ல. பாருங்க சவுண்ட பாருங்க. இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 20,000 கொடுத்து எக்ஸாஸ்ட் போட்டுருக்காங்க. வெட்டிக்குது இல்ல படன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. பாருங்க எல்லாரும் அதே வண்டியை தான் பாக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம ஊட்டியை வந்து அவ்வளோத்துக்காக போனது இல்லைங்க. ஒரு தடவை 2 தடவை போயிருக்கேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு போயிருக்கேங்க. நைட்ல வந்து ஊட்டியெல்லாம் அவ்வளோவா பார்த்ததே இல்லை. ஸோ இப்போதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் போகிறோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சியில் ஒரு தடவை போயிருக்கேன் ஊட்டிக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் போனோங்க. இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பகல் டைமில் ஊட்டிக்கு போகிறோங்க. ஒரு 15 கிலோமீட்டரில் மேட்டுப்பாளையம் வந்துடும். மேட்டுப்பாளையம் வழியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இன்னும் நம்ம ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் கரெக்டாக 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மழையாக இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ அப்படியே காமிக்கிறேங்க. ஸோ சைடு எல்லாமே நல்லா இருக்கு. லைட்டாக சில்லுதான் இருக்குங்க கிளைமேட்டு. நைட்டு வரும்போது தான் ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூலாம் போட்டு வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்னூர் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஒவ்வொரு பெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. ஸோ இதில் வண்டி ஓட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் போலங்க. நைட்டில் இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை, புலி, சிங்கம் அதெல்லாமே கிராஸ் ஆகுமா. யானை கூட திடீர்னு வந்து கிராஸ் ஆகுமா. ஸோ நைட்டில் வரும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரோடுலாம் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சில்னஸாக இருக்குங்க. வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிடென்ட்டை வந்து பார்த்தோம் கண்ணுக்கு நேரம். ஒரு ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு வீடியோவில் கவர் ஆகிருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க. இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயோ போய் மோதி ரொம்ப அப்படியே சேதம் அடைஞ்சு கிடந்துச்சுங்க அந்த ரோட்டில். ஸோ அவ்வளோ கூட்டம் அங்கேயே இருந்துச்சு. அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இப்போ ரெக்கார்டு ஆனில் வச்சிடலங்க. இதுதான் ஹேர்பின் பெண்டா ப்ரோ? ஹேர்பின் பெண்டுனா இதுதாங்க. ஸோ இப்போ ஒரு வளைஞ்சு வந்தா பார்த்தீங்கன்னா அதுதான் ஊட்டியோட ஹேர்பின் பெண்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஹேர்பின் பெண்ட் இருக்காமா. மொத்தம் 21 ஹேர்பின் பெண்ட் இருக்காமா. ஒவ்வொரு பெண்டுமே சும்மா பயங்கரமா இருக்குங்க. மலைக்கு மேலே தான் இப்போ இந்த ரோடே இருக்கு. இந்த ரோட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க. டப்புன்னு வந்து அடிச்சிச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க. பஸ் பாருங்க எப்படி வந்துட்டு இருக்காங்க. குரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்ல நின்று இருக்குங்க. திடீர்னு காலை வந்து கடிச்சிருமோன்னு தான் பயமா இருக்கு எனக்கு. பெரிய பெரிய பஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் நிப்பாட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதாவது நின்று லொக்கேஷனை ஸ்பாட்டை ரசிச்சிட்டு இருக்காங்க போல. பாருங்க எவ்வளவு குரங்கு நிக்குதுன்னு. 1 2 3 4 5 10 15 நின்று இருக்கீங்க. இப்போ குரங்கு பாக்குறோம். நைட் வரும்போது சிறுத்தை, புலி, சிங்கம் அந்த மாதிரிலாம் பார்க்காம இருந்தா நல்லா இருக்குங்க. பாருங்க மலைக்கு மேல போயிட்டு இருக்கோம். செமையா இருக்கு கிளைமேட். சும்மா அடிச்சு நொறுக்குது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஆர்சியில நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த ரோட்ல வந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரசிக்க முடியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருந்துச்சு. எந்த ஒரு ஜெர்க்கினும் போடல அந்த மாதிரி இருந்ததுனால எதையுமே ரசிக்க முடியல. தூங்கிட்டே ஓட்டிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 6 மணி போல போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கு 6 மணிக்கு இந்த ரோட்ல நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். செமையா இருக்கு ஊட்டி ரோடு. பேயோட இது மாதிரி இருக்குங்க. நைட்லலாம் இதெல்லாம் வந்தோம்னா செம்ம பயமா இருக்கும். பாருங்க இந்த மரம், காத்து, அதுக்கு நடுவில் இந்த பாலம் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஊட்டியோட அடையாளமே இந்த பூக்கள் தானா? இந்த இடம் பேர் என்ன?
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிடியோட ஓனரும் நம்ம சங்கரும் நின்று இருக்காங்க. ஓரமா நின்று காத்து வாங்கிட்டு இருக்காங்க நல்லா ரசிச்சுக்கிட்டு. ஸோ இந்த ஜிடி தான் நம்ம ஃப்ரெண்டோடது. இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் நோட்டு போடலாமா? போடலாம். போலீஸ் வந்துருவாங்களா? வரமாட்டாங்களா? எக்ஸாஸ்டோட நோட் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட காட்டுறேங்க. ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருக்கு. ஆசையா இருக்குங்க. சங்கர் பயப்படாதடா எக்ஸாஸ்ட் நோட்டை பார்த்து. எக்ஸாஸ்ட் நோட் எப்படிங்க? பயங்கரமா இருக்குல்ல? மலையை பார்க்கவே செம்மையா இருக்குல்லங்க. ரொம்ப ஹைட்ல நின்றுட்டு இருக்கோங்க. பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு ஊட்டிக்கு வந்து டீயும் அதோட ஊட்டி பிஸ்கட்டும் சாப்பிட்றோம். நம்ம எப்பவும் நம்ம ஏரியால வீட்டுலாம் குடிப்போம்லங்க டீ, அந்த டேஸ்ட் இல்லை இங்க. இங்க ஏதோ டீ வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு மருந்து கலந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சுங்க டீ. அப்புறம் என்னடான்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவனு என்ன சொன்னா, சங்கர் என்ன சொன்னான்னா, இங்க வந்து டீ வந்து சாதா டீ கிடையாதா, இது வந்து சுக்கு டீ அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த சுக்கு டீ குடிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் வந்திருக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக நம்ம தினேஷ் ப்ரோவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். தினேஷ் ப்ரோவோட சொந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி தாங்க. நல்லா குளிருதுங்க, பேசவே முடியல, அந்த அளவுக்கு குளிருதுங்க, நல்லா இருக்குங்க. சிபிஎஸ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டெருமையை பார்த்தோங்க. ஸோ ஒரு நடு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்துச்சு. சரி கேமராவில் கேப்சர் பண்ணுவோன்னு சொல்லி ஃபோன் எடுத்து கேப்சர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஓடிக்கிட்டு இருக்குங்க. இங்கே இருக்கு பாருங்க ப்ரோ, அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? அது பாவம் ப்ரோ, பயப்படும் ப்ரோ. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த காட்டெருமையை பார்த்தோன்னே டக்கு சாஸ்ட போட்டு திருவ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா மிரண்டுருச்சுங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா தினேஷ் ப்ரோவோட வீட்டுக்கு வந்துட்டோங்க. தினேஷ் ப்ரோ இவ்வளவு பெரிய வீடா அப்புறம் உங்க வீடு? சிபிஎஸ்சி ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் ப்ரோவோட வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டெருமையை பார்க்க நம்ம சங்கர் ஓடோடி போயிட்டாங்க. நம்ம நிர்மல் ப்ரோவும் பாத்தீங்கன்னா ஓடோடி போயிட்டாரு. தினேஷ் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காருங்க. நான் ஒன்று நினச்சி வந்தேன், சும்மா போயிட்டு சும்மா டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துருவோன்ட்டு பார்த்தா இங்கே காட்டெருமை. எப்படி போகும்போது யானையும் சேர்த்து பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவோன்னு தெரில, பார்க்கலாங்க. இருங்க நான் கீழே வந்துடுறேன், அப்படியே பார்த்துட்டு அப்படியே. புலி இருக்கா? புலி வந்துச்சாங்கடா. எங்க? இங்க ப்ரோ. இங்கயா ப்ரோ? ப்ரோ அப்புறம் எங்க ப்ரோ இங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? போயிருவோம் ப்ரோ. நீங்க திருவுக்கு வந்து கடிச்சாலும் கடிச்சு விடுங்க ப்ரோ. இங்க மண்டி மேலே ஏத்தி போட்டு எடுப்போமா? இது எங்கேயாச்சும் இருந்து மறுபடியும் பாஞ்சு கெஞ்சு வந்து நம்ம காட்சி. ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ, புலி இருக்கு. பயப்படுறீங்க? இது என்ன இது பூனையா அப்படின்னா போறதுக்கு? புலி அடிச்சு 4 பேரையும் போட்டுரும், அது வேற விஷயம். நியூஸ்ல வந்துச்சோமா, நாங்க ஒருக்கும் பார்க்கல ப்ரோ. இப்ப உங்க அப்பாட்ட பேசுனீங்களா புலி வந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை சங்கர் இந்த ஊருக்கு வந்ததுனாலதான் புலி வந்துருச்சுன்னு சொல்றாங்களோ? சிபிசி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊட்டில இருக்க குன்னூர் வியூ பாயிண்ட்ல இருக்கோங்க. ஸோ அப்படியே ஊட்டியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த பார்த்தோம். இந்த ஒரு இடத்துல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு எல்லாமே இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடிக்கு மேலே நின்றுருக்கோங்க. உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு தான் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன். ஸோ அதை இப்போ கேமராவை திருப்பி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேங்க. ஸோ இதுதாங்க அந்த ஊட்டி அந்த இடம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு, சர்ச்சு அது மாதிரிலாம் இருக்குது. இங்கே ஏதோ திருவிழா நடக்குது போல், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டப்லாம் அதிகமாக போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது பாருங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செம்மையாக தெரியுதுங்க. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் இந்த வியூவை பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வியூவை பார்த்தோன்னா எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஹைப் ஆகல, நம்ம சங்கரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வியந்துட்டு இருக்கான். தினேஷ் ப்ரோ இதெல்லாம் பார்த்து பழகிருச்சா ப்ரோ உங்களுக்கு? பழகிருச்சு. சிபிஎஸ்சி இப்போ கரெக்டாக டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம ஊட்டிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடுவோங்க. சிபிஎஸ்சி வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே ஊட்டிலேருந்து வந்துட்டோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன வீடியோ பண்ணலான்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.